என்ன இவ்வளோ முருங்கைக்காய் வச்சுருக்கேனேன்னு பார்க்குறீங்களா? தெரிஞ்சவங்க வீட்டு முருங்கை மரத்தில் ஃபுல்லாக கம்பளி போச்சு. ஸோ இருந்த முருங்கை மரத்தை அப்படியே உடைச்சிட்டாங்க, கிளையெல்லாம் உடைச்சிட்டாங்க, பட்டு போச்சுன்னு. ஸோ இவ்வளோ முருங்கைக்காய் கொடுத்துருக்காங்க. என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னு சொல்லவா? சமையல் வித் ஷேர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் முருங்கைக்காய் வணக்கம். இவ்வளோ முருங்கைக்காய் கிடைச்சது, என்ன செய்ய போகிறேன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், முருங்கைக்காவை பார்த்தாலே ஒரு பர்டிகுலர் ஹீரோ, 80s ஹீரோவோட ஞாபகம் வரும். அவர் யாருன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னைக்கு முருங்கைக்காய் வச்சு ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம், என்னோட ஸ்டைலில். பார்க்கலாமா? ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை இப்போ பார்த்துடலாம். ஸோ நல்ல ஒரு ஆரஞ்சு பழ சைஸுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன். 1/4 கப்புக்கு வினிகர், 80 ml மஸ்டர்ட் ஆயில் கடுகு எண்ணெய், 125 ml நல்லெண்ணெய். உங்களுக்கு வேணும்னா நல்லெண்ணெயே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப்புக்கு நல்லெண்ணெய் நீங்க 250 ml எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு சின்ன கட்டி வெல்லம் எடுத்து வச்சுக்கோங்க பேலன்ஸ்டா இருக்கிறதுக்காக. அடுத்து 30 பல் நாட்டு பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 10 குண்டு மிளகா, 10 காஷ்மீரி காஞ்ச மிளகா, 10 நீட்டு மிளகா, அதோட கருவேப்பிலை ஒரு 2 இன்ச்சுக்கு நம்ம கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ பொருட்களும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த 27-28 முருங்காய் இருக்கும் இதில் ஆல்மோஸ்ட். ஸோ அதுக்கான பொருட்கள் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இதை ஃபர்ஸ்ட் நம்ம வேக வச்சு அது உள்ளே இருக்கிற ஃப்ளஷ் எடுத்துக்க போகிறோம். நீங்கள் அப்படியே கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம், வேக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வறுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்படி செய்கிறேன்னு இப்போ பார்க்கலாமா? ஸோ நம்ம இப்போ அவிச்சு எடுக்க போகிறதுனால கொஞ்சம் பெருசாக, அதாவது ஒரு முருங்கைக்காவை 3ஆக நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லைனா சின்னதாக போட்டோம்னா நம்ம அந்த ஃப்ளஷை எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு முருங்கைக்காவை 3 நான் இப்போ கட் பண்ணிக்க போகிறேன். இல்லைனா வேலை ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். பாருங்க, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் ஃப்ளஷ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படியே ஃப்ளஷ் எடுக்காமல் முருங்கைக்காவை அப்படியே உள்ளே சேர்க்க போறீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த தோலில் வந்து நிறைய அழுக்கு இருக்கும், கம்பளி பூச்சிலாம் அது மேலே ஏறி இருக்கும். அதனால பி கேர்ஃபுல். ஸோ நீங்கள் முழுசாக அப்படியே முருங்கைக்காய் உங்களுக்கு தெரியணும் அப்படியே எடுத்து நீங்கள் சாப்பிடணும்னா நீங்கள் சைடில் இருக்கிற இந்த தோல்களை கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ க்ளோஸ் அப்பில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மேக் ஷுர் யூ ரிமூவ் த ஸ்கின். வாட்டெவர் எவ்வளோ முடியுதோ how much ever possible நீங்கள் எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி இட்லி பானை உங்ககிட்ட என்ன இட்லி பாத்திரம் இருக்கோ அதை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஆவியில் வச்சுருங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சது நம்ம இட்லி எப்படி வேக வைப்போம் அந்த மாதிரி முருங்கைக்காயை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். எப்படியோ மொத்தம் முருங்கைக்காவையும் அகாமடேட் பண்ணிட்டேன். சிலதெல்லாம் பெருசாக இருந்ததை இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டேன். ஸோ இப்போ இதை மூடியாச்சு. கரெக்டாக ஒரு 6லேருந்து ஒரு 8 நிமிஷம் தாங்க வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம உள்ள இருக்க ஃப்ளஷ் எல்லாம் எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி அதுலேருந்து எடுத்த தோல் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நான் வெளியில் இருக்கிற நம்ம ஸ்டூடியோக்கு வெளியில் இருக்கிற செடியில் போட போகிறேன். அதுதான் உரங்க. செடி பாருங்க எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு. போட்டுடலாமா? ஸோ ஒரு 7-8 மினிட்ஸ் இருக்கும். ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் ஒரு முறை செக் பண்ணிக்கிறேன். வெந்திருக்கு, பட் ஐ திங்க் இன்னும் ஒரு 2 நிமிஷம் வைக்கலாம். இன்னும் கூட சாஃப்ட் ஆகிடும். கீழே இருக்கிறதுலாம் நல்லா வெந்திருக்கும், பட் மேலே இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வைக்கலாம். இந்த வீடியோக்கு நடுவில் ஒரு நிமிஷம் ஃபோனை கூட எங்கள் கேமராமேன் நோண்ட விட மாட்டார். பார்த்தீங்களா, இப்போ கலர் நல்லா மாறி இருக்கு, சூப்பராக வெந்தாச்சு. அப்படியே அந்த முருங்கைக்காய் அப்படியே வெடித்து பிளந்து இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு கை பொறுக்கு மாதிரி ஆற விட்டுருவோம். அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஃப்ளஷ் எல்லாம் எடுத்துடலாம். ஸோ இப்போ இது வெந்திருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து கத்தியில் ஒரு ஸ்லிட் போட்டுக்கலாம். ஈஸியாக வரும். நல்லா ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி ஃப்ளஷ் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக வந்துடும். நீங்கள் வந்து இட்லி வேக வைக்கிற மாதிரி இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் தண்ணியில் வேக வச்சிங்கன்னா அந்த தண்ணியில் மிளகுத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு சூப் மாதிரி குடிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ வீட்டில் இந்த மாதிரி செடியெலாம் வச்சுருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்கிறேன், இது ரொம்ப நல்லா வரும், சாஃப்டாக இருக்கும் வெந்ததுனால. ஸோ இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு செடிங்களுக்கு போடுங்க. நல்லா சூப்பராக உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்ல புது லீவ்ஸ் எல்லாம் வரும், நல்ல பூக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இதை செய்யறதுக்கு ஒரு 40 நிமிஷம் ஆச்சு. நான் ஒரு ஹெல்ப்பர் கூட வச்சுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து செஞ்சோம். உங்கள் வீட்டில் அம்மாவோ தங்கச்சியோ அக்காவோ இல்லை ஹஸ்பண்ட் இருந்தால் கூட சரி செய்ய சொல்லுங்கள். அப்போ தான் உங்களால் டக்குன்னு செய்ய முடியும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாமா? ஸோ இப்போ ஒரு பேன் வச்சாச்சு. ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு 25 கிராம் இருக்கலாம், இல்லை 20 கிராம் இருக்கலாம். ஒரு 10 கிராம் வெந்தயம், அதையும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்த்துறாதீங்க, கசந்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா இந்த மாதிரி வெடிக்கணும், அப்படியே பட்டு பட்டுன்னு வெடிக்கணும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா மல்லி சேர்த்துருக்கேன்.
1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக குவிக்காக நம்மளுக்கு வறுபட்டுரும். அதனால தான் அதை வறுத்துட்டு அடுத்து இதை சேர்த்துக்கிறேன். இப்போ ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இந்த அயன் தவான்றதுனால ரொம்ப ஹீட், ஸோ நல்லா சூடாக இருக்கிறதுனால நான் ஆக்சுவலி ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கோங்க. அது கரிஞ்சு போச்சுன்னா அதோட வாசனையே மாறிடும். ஸோ இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, வாசனையும் நல்லா வருது. ஸோ இதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மிளகாயை வறுத்துக்கலாம். ஏன்னா இதோட நீங்கள் சேர்க்கும் போது மிளகாய் ஒன்றும் பாதியமாக தான் வறுபடும். நம்மளுக்கு எல்லாமே ப்ராப்பராக வறுபடணும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தை மட்டும் 1 டீஸ்பூன் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அரைப்படும். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த மிளகாயில் காம்பெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம அதை போட்டு வறுத்துக்கலாம். மிக்சடாக மிளகாய் எடுக்கும் போது கலர் கிடைக்கும், காரம் கிடைக்கும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். உங்ககிட்ட ஒருவேளை காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய் தூள்னு விற்கிது இல்லையா, நீங்கள் கடைகளில் வாங்கி கூட 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அந்த கலருக்காக. ஸோ நான் ஒரு அளவாக போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாத்துலேயுமே 10 எடுத்துக்கணும். 30 முருங்கைக்காய் எடுக்கிறதா இருந்ததுன்னா. ஸோ அப்படி ஒரு வேளை நான் இல்லைக்கா 10 முருங்கைக்காய் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னா எல்லாத்துலேயும் 4 எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது ஃப்ளேம் ஒரு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பிகாஸ் திஸ் இஸ் காஸ்ட் அயன், உங்களுக்கு குவிக்காக தீஞ்சிரும். அதனால இந்த சூடே போதும். இப்போ இதில் என்ன பண்ணலாம், 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கட்டி பெருங்காயம் வறுத்துக்கலாம். இதை நம்ம பொரிச்சாதான் நம்மளுக்கு அரைக்க வரும், வாசனையாகவும் இருக்கும். ஸோ லெட்ஸ் ஃப்ரை திஸ். ஸோ இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த அமுக்கும் போது உங்களுக்கு அப்படியே அமுங்கணும், இந்த மாதிரி பவுடர் மாதிரி வரணும். அப்போ தான் அது நல்லா பொரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ இதே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், எல்லாம் ஆறிடுச்சு. இதை போய் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா மழை அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்படி உடையணும் மிளகா. அப்படி இருந்தால் தான். இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா திருப்பி ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ இப்போ அரைச்ச பொடியை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முருங்கைக்காய் ஃப்ளஷ், அதில் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது. காஷ்மீரி மிளகாய் சேர்த்ததுனால தான் இந்த கலராவது வந்திருக்கு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதில் நான் வினிகர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப்புக்கு வினிகர். இதை மிக்ஸ் மட்டும் பண்ணி வச்சிடலாம். மோதத்தை கட்டிட்டு மிக்ஸ் பண்ணலாம். உப்பு மட்டும் நம்ம திருப்பி செய்யும் போது கூட செக் பண்ணிக்கலாம். நம்ம வதக்கும் போது கூட உப்பு வேணும்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கல்லுப்பு இப்போ போட்டிங்களே எப்படி கரையோன்னு நினைக்காதீங்க, வதக்கும் போது நல்லா கரைஞ்சி வந்துடும். ஸோ அவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. 1/2 கப் 125 ml நல்லெண்ணெய், 80 ml மஸ்டர்ட் ஆயில், கடுகு எண்ணெய், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அப்படியே 1 கப்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கணும்னா நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் வச்சு சாப்பிட்டாலே தாராளமாக போதும். ஸோ வருஷம் ஃபுல்லாக வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி ஷெல்ஃப் லைஃப் கூட இதுக்கு ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் இருக்கும். நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்றதை பொறுத்து தான். ஈர ஸ்பூனோட நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எடுத்தீங்கன்னா சீக்கிரமே கெட்டு போயிடும். ஆனால் பத்திரமா யூஸ் பண்ணீங்கன்னா 3 months to 6 months உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃபே இருக்கும். ஸோ நிறைய எண்ணெய், அதாவது தேங்கி இருக்கணும். அந்த ஊறுகாய்க்கு மேலே எண்ணெய் எப்பவுமே தேங்கி இருக்கணும். அப்படி இல்லைன்னா சீக்கிரமே பூரணம் பிடிச்சி மேலே வெள்ளையாறு வந்துடும். அதனால அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வச்சிருக்கிற 30 பல் பூண்டு, ஒரு 4-5 குட்டி குட்டி காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் நான், கொஞ்சம் வாசனைக்காக. ஒரு 2 நிமிஷம் நல்லா பொரியட்டும். உங்களுக்கு வேணும்னா நீங்க இடிச்சு சேர்த்துக்கலாம். பட் நான் சின்ன சின்ன பூண்டா எடுத்திருக்கேன், அது கரெக்டா இருக்கும். ஒரு வாய் நம்ம சாப்பிடும் போது அந்த குட்டியா பூண்டு கிடைக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கட்டி பெருங்காயம் சேர்க்காதவங்க இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கோங்க. அதாவது தூள் பெருங்காயம், 1 டீஸ்பூன் தூள் பெருங்காயம் எண்ணெயிலே வதக்கிடுங்க. இப்போ இதில் 2 கொத்து கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்கும். அது சேர்த்ததுமே அதுக்குன்னு ஒரு தனி மனம் இருக்குது. நான் இன்னும் கூட 2 கொத்து சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள் பூண்டோட கலர் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு. ஸோ பூண்டு கிட்டத்தட்ட ஒரு 50% கலர் மாறணும். ரொம்ப கலர் மாற தேவையில்லை. பட் அந்த ஃப்ளேவர் இறங்கணும்னா இந்த அளவுக்கு கலர் மாறணும். லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அதே மாதிரி இது முருங்கைக்காய் ஊறுகாய் இல்லையா, ஸோ அங்கங்கே கொஞ்சம் முருங்கைக்காய் தெரியணும். அதனால கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அப்படியே ஸ்லிட் பண்ணி. ஸோ அதையும் கொஞ்சம் இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இதை நான் வேக வைக்கலங்க, இதை அப்படியே சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்னதாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு வேளை நீங்கள் கட் பண்ணி சேர்த்தீங்கன்னா சாப்பிடும்போது நம்மள இழுக்கிறதுக்கு கூட வராது. அதனாலதான் யூசுவலா நம்ம சாம்பாருக்குலாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வதங்கினா போதும் அந்த முருங்கைக்காய். நம்ம இப்போ புளியை ஊற்றிடலாம். நல்லா திக்காக புளி கரைச்சி வச்சிருக்கேன், உள்ள சேர்த்துக்கலாம். நான் வினிகர் சேர்த்தேன் இல்லையா அந்த நம்ம எடுத்த பல்ப்ல, ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஊற்றியாச்சு. இது ஒரு கலக்கிடுவோம். ஒரு 2 கொதி வரட்டும். புளி சேர்த்து ஒரு 2 கொதி வந்ததும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து உள்ள போட்டுடலாம். ஸோ இப்போ புளி நல்லா கொதிச்சிருச்சு, அந்த பச்சை வாசனைலாம் போயாச்சு. ஸோ இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற பல்ப்பை சேர்த்துடலாம். நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ இதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் 20 நிமிஷம் நம்ம வைக்கணும். அடிப்பிடிக்காமல் பார்த்துட்டே இருங்க.
நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே தேங்கி வரும், அப்போ எடுத்துடலாம். ஆனால் இப்போ ஒரு கொதி வரும்போது மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு, ஒரு கட்டி வெல்லம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு கொதி வரட்டும் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கொதி வந்திருக்கு. இப்போவே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு 2-3 நிமிஷம் தான் கொதிச்சுது. இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். டு பேலன்ஸ் எவ்ரி திங். அந்த புளிப்பு காரம் எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வெல்லம் சேர்க்குறோம். சேர்த்துட்டு அடிப்பிடிக்காமல் கிளறுங்க. வாவ், look at the color, it's too good. இதை வந்து நீங்கள் தாராளமாக தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, பழைய சாதம், அதாவது தண்ணி ஊற்றி வச்சு காலையில் சாப்பிட்ற பழையதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடோடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு கூட லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் எதாவது டைம் இல்லைன்னா இதை எடுத்து பேக் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அவிச்ச முட்டை வச்சு அனுப்பிடுங்க. எப்படி சாப்பிட்றாங்கன்னு அப்போ உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். முருங்கைக்காய் சீசன் வந்ததுக்கப்புறம் கூட ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க, பட் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கலன்னா ஒரு 10 முருங்கைக்காய் வச்சாவது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் முருங்கைக்காய் சீசன் வரும் இல்லையா, முருங்கைக்காய் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அப்போ உங்களுக்கு. ஸோ அந்த டைமில் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வருஷம் ஃபுல்லாக முருங்கைக்காய் இல்லாத சீசன் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சிம்மில் ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுக்க போகிறேன். அப்பப்போ நான் நடுவில் கிளறி விடுவேன், இல்லைனா அடிப்பிடிச்சிடும். அதனால் ஒரு 20 நிமிஷம் கழித்து இதோட கன்சிஸ்டன்சி என்னன்றதை பார்ப்போம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட முருங்கைக்காய் ஊறுகாய். எனக்கே என்ன நினச்சா பெருமையாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ இதுக்கு முன்னாடி நான் செஞ்சதே இல்லை, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்வேன். பட் இதை எனக்கு தெரிஞ்ச 6 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர், அதாவது ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பூன் எப்போவுமே மேக் ஷுர் இட் இஸ் ட்ரை. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வெளியில் வச்சு யூஸ் பண்ண முடியும். ஃப்ரிட்ஜில் டைரெக்டாகவே எடுத்து வச்சுட்டு 1 வருஷம் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ட்ராவலிங்க்கு யூஸ் பண்ணலாம். உங்கள் ஹஸ்பண்ட் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறாரு, இல்லை பிள்ளைங்க எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறாங்க, அண்ணன் தம்பி எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை நம்மளே ட்ராவல் பண்ணுறோன்னா இதை எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் வந்து அதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு அந்த டெக்ஸ்சர் வேணுன்றதுனால அப்படியே இருக்கணும். எனக்கு அந்த உள்ளே இருந்து அந்த ஃப்ளஷ் எப்படி எடுத்தோமோ, நம்ம வழட்டி எடுத்தோம் இல்லையா, அது அப்படியே வேணுன்றதுக்கு தான் நான் அப்படி வச்சேன். ஏன்னா சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த டெக்ஸ்சரோடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பியூட்டிஃபுல், ஐ லவ் திஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலை நான் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி 3 பாட்டில் எனக்கு வந்திருக்கு. ஆக்சுவலி கிட்டத்தட்ட 6 மாதம் தாராளமாக வச்சு இதை யூஸ் பண்ணலாம். வாவ், லுக் அட் திஸ், இட்ஸ் டூ குட், டூ குட், டூ குட். அழகாக இருக்கிறதுக்காக பாருங்கள், செரி மாதிரி ஒரு மிளகாய் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு முருங்கைக்காய் ஊறுகாய் தானே அப்படின்றதுக்காக ஒரு முருங்கைக்காய் பீஸும் வச்சுருக்கேன். எப்படி நம்ம டெக்கரேஷன் சூடே இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் நீங்கள் மூடலாம். ஒரு வேளை சூடாக இருந்ததுன்னா ஆறின பிறகு மூடுங்க, இல்லைனா வேர்த்து அந்த தண்ணி கோத்துக்கும். எப்படி நம்ம முருங்கைக்காய் ஊறுகாய். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ இஸ் டேஸ்டிங். ஸோ கொஞ்சம் சாப்பாடை உள்ளே போட்டுட்டு கமானுது. எங்களுக்கு ஆக்சுவலி 3 மணி ஆகுது. ஸோ இதில் அப்படியே பிசைஞ்சு கடாய் சோறு யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா. இதில் வேறு நான் கையை போட்டு இப்படி பிசைறேன்னு சொல்லிட்டு மோசமாக பேசுகிறாங்க. ஐ டோன்ட் கேர், இட்ஸ் ஓகே. நாங்கள் தமிழ்நாடுங்க, இப்படி தாங்க சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம், பழகிருக்கோம். அம்மா கையிலலாம் சாப்பிட்ருப்பீங்கள்ல, எப்படி மறக்கிறீங்கன்னு தெரியல. எனக்கு சீரியஸாக எச்சோ ஊறுது. நான் ஒரு வாய் இதுலேருந்து எடுத்து சாப்பிட்றேன். நாங்களாம் தாங்க சாப்பிட்டுக்க போகிறோம். ஸோ அதனால் சாப்பிட்டுட்டு நான் திருப்பி கை வச்சுப்பேன், பிரச்சனை இல்லை. சீரியஸ்லி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. காரம் புளிப்பு எல்லாமே சூப்பராக கரெக்டாக இருக்குது. நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் என்ன, ட்ரை பண்ணும்போது மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். நான் சட்டியை தூக்குறேன், போய் சாப்பிட போகிறேன்.